பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 26/2/2026 தமிழ் விசுவாவசு வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை தசமி. நள்ளிரவு 12:35 வரை, பின்பு வளர்பிறை ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிடம். காலை 11:59 வரை, பின்பு திருவாதிரை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, மாற்றங்களும் ஏற்றங்களும் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். பயணங்களால் ஆதாயம் அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும். சகோதர வர்க்கத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் பழுப்பு நிறம் மற்றும் சாம்பல் நிறம். ரிஷபராசி அன்பர்களே, சீரான பொருளாதார முன்னேற்றம் மன நிறைவை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகளை காண்பீர்கள். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். அண்டை அயலாரின் நல்லுறவு மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நந்திதேவர். ராசியான் நிறம் ஊதா மற்றும் கருநீலம். மிதுன ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கை மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உங்களின் புதிய சிந்தனைகளால் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் ஏற்றமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் குறையக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்கள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்து வரக்கூடும். மன நிறைவும் மனோதினமும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான் நிறம் சிவப்பு மற்றும் அடற்பச்சை. கடகராசி அன்பர்களே, செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பாராத பயணங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே அலைச்சல்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உற்சாகத்திற்கு பஞ்சமில்லாமல் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான் நிறம் கருநீலம் மற்றும் அடற்பச்சை. சிம்மராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உற்சாகமும் மனமகிழ்ச்சியும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்ப்புகள் யாவும் விலகி இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வல்லமைகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மூகாம்பிகை. ராசியான நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் இளநீலம்.
கன்னிராசி அன்பர்களே, மதிப்புமிக்க நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருந்து வரக்கூடும். புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் ஏற்றமான சூழ்நிலைகள் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பெண்களுக்கு மதிப்புமிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளி சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நற்செயல்களால் பிறரின் நன்மதிப்பை பெறுவீர்கள். பூர்வீகத்தில் இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் யாவும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திட்டமிடாத திடீர் பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். குடும்பத்தில் உற்சாகமும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் மனநிறைவுகளை தரக்கூடும். பெண்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, திடீர் திருப்பங்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். எதிர்பாராத பண வரவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கற்பதில் சற்றே தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நாளின் பிற்பாதியில் தடுமாற்றங்கள் நீங்கி இயல்பான நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியுள்ள நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள். ராசியான நிறம் நீலம் மற்றும் அடர்பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் குடும்ப உறவுகள் உங்களை அனுசரித்து செல்வது மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். தம்பதிகளிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மன மகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக அமையக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. மகர ராசி அன்பர்களே, புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சவால்களை சமாளித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். தேக ஆரோக்கியத்தில் சற்றே கவனங்கள் தேவைப்படலாம். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த சங்கடங்களுக்கு தீர்வுகளை காண்பீர்கள். மாணவர்களுக்கு போட்டிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகக்கூடும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் அடர்பச்சை. கும்பராசி அன்பர்களே, ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். பூர்வீகத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சற்றே கவனங்கள் தேவைப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு சற்றே அலைச்சல்கள் மிக்க நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் மிக்க நாளாக இருந்து வரக்கூடும். தடைபெற்று வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மன். ராசியான நிறம் வெண்மை மற்றும் சாம்பல் நிறம். மீனராசி அன்பர்களே, வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவுகளை எடுத்து தீர்வுகளை காண்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். தாய்வழி உறவுகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். தாயாரின் அன்பும் ஆதரவும் மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகளும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும்.
இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.